அமெரிக்கா நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் அமிட்டி வேலி. அங்கே இருக்கிற ஒரு பெரிய வீடு நம்பர் 112 ஓஷன் அவென்யூ. இந்த வீடை பற்றி கேட்டாலே அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயம் வரும். ஏன்னா இந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் உண்மை. இன்ன வரைக்கும் யாருமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆயிரத்தி 1974 நவம்பர் 13 நடுராத்திரி ரொனால்ட் டெஃபோ 23 வயசு பையன் தன்னோட வீட்டில் இருந்த அப்பா, அம்மா, 2 தம்பி, 2 தங்கச்சியை எல்லாத்தையும் தூங்குற நேரத்தில் ஷாட்கனில் சொல்கிறான். அந்த நாள் காலையில் 6 மணி அளவில் ரொனால்ட் டெஃபோ ஒரு பார்க்கு ஓடி போய் கத்துறான். என் குடும்பத்தை யாரோ சுட்டுட்டாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. போலீஸ் வந்து பார்த்தப்போ அவங்களால நம்ப முடியாத அளவுக்கு 6 பேர் கொடூரமாக இறந்து கிடந்தாங்க. எல்லாருமே தன்னோட பெட்டில் மூஞ்சி பின்புறமாக இருக்க மாதிரி இறந்து கிடந்தாங்க. யாருக்குமே சத்தம் கேட்கல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எந்த சத்தமும் கேட்கல. வீட்டில் எந்த ஒரு விதமான சண்டை போட்டதுக்கான அறிகுறியும் இல்லை. போலீஸுக்கு டவுட் ஆச்சு. இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் ரொனால்ட் டெஃபோ தான் மர்டர் பண்ணான்னு ப்ரூவ் ஆச்சு. ஆனால் அவன் கோர்ட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, என்னை அந்த 6 பேர்த்த இந்த வீடு தான் கொல்ல சொல்லிச்சு. என்னை சுற்றி வாய்ஸஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அவங்கள கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜட்ஜ்மெண்ட் அவனுக்கு எதிராக தெரிஞ்சதுனால அவனை லைஃப் லாங் சென்டென்ஸ் பண்ணாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் வரப்போகிறத யாருனாலையுமே நம்ப முடியாது. 1975 ஜார்ஜ் லட்ஸ், கேத்தி லட்ஸ் அப்புறம் அவங்களோட 3 பசங்க அந்த வீடு ரொம்ப சீப் ப்ரைஸில் வாங்குகிறாங்க. ஏன்னா இந்த வீடில் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருந்தனால ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் எவ்வளோ சொன்னாலும் லட்ஸ் ஃபேமிலி கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள், அவங்க அந்த வீட்டுக்கு போன 7வது நாளில் இருந்து ரொம்ப வியர்டான ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிது. கரெக்டாக அதிகாலை 3:15 அளவில் ஜார்ஜ் டெய்லி நைட்டு எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு எழுந்து போகிறதும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 3:15க்கு தான் அதுக்கு முன்னாடி இருந்த குடும்பம் அந்த 6 பேர் இறந்த டைம். வீடு ஃபுல்லாக வார்மாக இருந்தாலும் ஒரு ரூம் மட்டும் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. கேத்தி என்ன சொன்னான்னா, ஃப்ரீசரில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். அப்புறம் யாரும் இல்லாத ரூமில் ஹெவி ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட். ஒரு நைட்டு இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று கேத்தியை பெட்டில் இருந்து தூக்கி ரூமோட சென்டரில் போட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய மர்மமான சம்பவங்கள் நடந்தது. நாட்கள் போக போக ஜார்ஜோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. அவன் எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தான். ரொம்ப கோவப்பட்டான். கண்ணாடியை பார்த்து தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி அந்த குழந்தைங்க நிறையா வியர்டான திங்ஸை ஜார்ஜ்கிட்ட நோட்டீஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஒரு ரெட் ஐ கிரியேச்சரையும் பார்த்ததா சொன்னாங்க. ரொம்பவுமே பயந்து போன அந்த லட்ஸ் ஃபேமிலி ஒரு ப்ரீஸ்ட்டை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ப்ரீஸ்ட் வீட்டுக்குள்ளே வர வர அவருக்கு பயங்கரமான தலைவலியும் காய்ச்சலும் வந்துச்சு. அவர் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஆச்சு. அண்ட் சடனாக ஒரு டீப் வாய்ஸ் அவருக்கு கேட்குது, கெட் அவுட். 1976 ஜனவரி 14 இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமாச்சு. வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே கத்த ஆரம்பித்தாங்க. ஜன்னல் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிது. கதவு எல்லாமே தானாக அடிச்சிது. ரொம்பவுமே வீடான வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சிது. லட்ஸ் ஃபேமிலி ரொம்ப பயந்து அந்த வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டாங்க. கேத்தி கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, நாங்கள் எல்லாத்தையுமே அங்கே விட்டுட்டு வந்தோம். ஏன்னா அவங்களுக்கு இங்கே அமானுஷ்யமான நிகழ்வு நடந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லோரும் வந்தாங்க. சில பேர் இது உண்மையான ஹாண்டிங்னு சொன்னாங்க. சில பேர் இதெல்லாம் ஃபேக்குன்னு சொன்னாங்க. ஆனால் லட்ஸ் ஃபேமிலி போனதுக்கப்புறமும் அடுத்தடுத்து வந்த ஆட்களுக்கு இதே மாதிரி சம்பவம் தான் நடந்தது. இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியல. ரொனால்ட் டெஃபோ வாய்ஸஸ் கேட்டது உண்மையா, லட்ஸ் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஃபேக்கா இல்லை ரியலா, அந்த வீடு உண்மையாலுமே சபிக்கப்பட்டதா இல்லை இது எல்லாமே கோ இன்சிடென்ஸா? அமிட்டி வேலி இன்றைக்கி வரைக்கும் ஒரு அன்ஆன்சர்ட் மிஸ்ட்ரி தான்.